Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம யூசேஜ் ஆஃப் have and has தான் பார்க்க போறோம். ஒரு சென்டென்ஸ்ல எழுதக்குள்ள சில பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். எங்க have யூஸ் பண்ணணும், எங்க has யூஸ் பண்ணணும் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரூல்ஸ் ஆஃப் have and has பத்தி நான் கிளியரா சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. Without delay, let's get started. Let's see the usage of has. has நம்ம எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலான்றத பார்க்கலாம். எந்த வேர்டுக்கு அப்புறம் நம்ம has எழுதலாம்னா he பக்கத்துல எழுதலாம். she, it and singular noun. singular noun பக்கத்துலயும் நம்ம யூஸ் பண்ணலாம். so he, she, it and singular noun. இந்த 4 வார்த்தைக்கு பக்கத்துல நம்ம has என்ற verb யூஸ் பண்ணலாம். Let's see the example sentences. He has many books. அதுக்கு என்ன அர்த்தம்? அவரிடம் நிறைய புத்தகங்கள் உள்ளன. அவங்க கிட்ட வந்து நிறைய புக்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம has யூஸ் பண்ணோம். இங்க ஏன் நம்ம hasன்ற verb யூஸ் பண்றோம்னா சப்ஜெக்ட் வந்து he-ஆ இருக்கு. ஸோ he, she, it and singular noun பக்கத்துல நம்ம யூஸ் பண்ற verb has. Next example, she has a lot of work to do. என்ன அர்த்தம்? அவளுக்கு நிறைய வேலை இருக்கிறது. அவளுக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்றோம். இங்கேயும் சப்ஜெக்ட் வந்து she. ஸோ அதனால தான் நம்ம have யூஸ் பண்ணாம has யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ரீட்டா has an apple. ரீட்டாவிடம் ஒரு ஆப்பிள் உள்ளது. ரீட்டா கிட்ட ஒரு ஆப்பிள் இருக்குன்றத சொல்றோம். ஸோ இங்க ரீட்டான்றது சிங்குலர் நவுன். ஸோ சிங்குலர் நவுன் ஒருமையா இருக்குது. ரீட்டான்றது ஒரே ஒரு கேர்ள். ஒரு கேர்ளை பத்தி நம்ம பேசுறோம். ஸோ இட் இஸ் அ சிங்குலர் நவுன். ஸோ சிங்குலர் நவுன் he, she, it இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதுக்கு பக்கத்துல நம்ம hasன்ற verb யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூசேஜ் ஆஃப் have பத்தி பார்க்கலாம். have சென்டென்ஸ்ல நம்ம எதுக்கு அப்புறம் எழுதணும்ன்றத பார்க்கலாம். I பக்கத்துல எழுதணும். I, we, you, they and plural nouns. plural nouns பக்கத்துலயும் நம்ம have தான் எழுதணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. has வந்து நம்ம எதுக்கு பக்கத்துல எழுதணும்? he, she, it plus singular noun பக்கத்துல நம்ம has யூஸ் பண்ணுவோம். have வந்து I, we, you, they and plural noun பக்கத்துல நம்ம have யூஸ் பண்ணும். Let's see some examples. Examples, they have many books. அவர்களிடம் பல புத்தகங்கள் உள்ளன. இங்க வந்து சப்ஜெக்ட் வந்து they இருக்கிறதுனால நம்ம verb வந்து have யூஸ் பண்ணியிருக்கிறோம். Next one, I have a costly car. என்னிடம் விலை உயர்ந்த கார் உள்ளது. இங்க சப்ஜெக்ட் வந்து I. ஸோ அதனால நம்ம யூஸ் பண்ணியிருக்க verb have. Next example, we have a meeting at 12 p.m. எங்களுக்கு மதியம் 12 மணிக்கு மீட்டிங் இருக்கு. இங்க ஏன் நம்ம verb வந்து have யூஸ் பண்ணியிருக்கோம்னா சப்ஜெக்ட் வந்து we வந்திருக்கு. ஸோ சப்ஜெக்ட் இங்க we இருக்கிறதுனால தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்க verb have. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், the fishermen have a traditional boats. மீனவர்கள் பாரம்பரிய படகுகளை வைத்துள்ளனர். இங்க வந்து fishermen. fishermen வந்து plural noun. fishermanன்றது singular. இங்க menன்னு கொடுத்திருக்கோம் plural. ஸோ plural noun இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணியிருக்க verb have. Now contractions of have and has. have and has ஓட contractions. contractionsனா short forms அதை பத்தி பார்க்கலாம். I have. இங்க haveக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்றோம்? apostrophe போட்டு ve. I apostrophe ve. You have. you apostrophe ve. We have. we apostrophe ve. They have. they apostrophe ve. He has. he apostrophe yes. It has. it apostrophe yes. So my dear friends, இந்த வீடியோல நம்ம contractions பத்தி பார்த்தோம். have ஓட usage and has ஓட usage பத்தி பார்த்தோம். has நம்ம எதுக்கு பக்கத்துல எழுதணும்னா he, she, it and singular noun பக்கத்துல நம்ம has verb யூஸ் பண்ணோம். have verb எங்க யூஸ் பண்ணோம்னா they, we, you and plural noun பக்கத்துல யூஸ் பண்ணோம். So my dear friends, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். If you like this video, like and share with your friends and keep supporting me. Kindly subscribe the channel. Thank you friends.